வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய இது ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ். இதுக்கு வந்து நான் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா கேரட் 2 கேரட்டை வந்து நல்ல அந்த தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் 1 எடுத்துருக்கிறேன். அந்த ஏலக்காய் தோலை எடுத்துட்டு அந்த உள்ள விதையை மட்டும் போட்டுக்கலாம், மிக்சியில போட்டு அடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கின்ல, அதாவது எஸ்பெஷலா அந்த பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்ல எல்லாம் வந்து ஒரு ரிங்கிள்ஸ் மாதிரிலாம் ரொம்ப ஃபார்ம் ஆகும். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ்ல இருந்து குடிக்கும் போது நம்ம அதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். இந்த தேங்காவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க அம்மா எல்லாம் வந்து இயற்கை நேச்சுரோபதி இதுல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பச்சை தேங்காய் வந்து டெய்லி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வயிற்று புண்ணுல இருந்துலாம் நம்மள பாதுகாத்துக்கலாம் பாங்க. சோ அதனால இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். மிக்சியில கேரட்டு, தேங்காய், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ கேரட், தேங்காய், அந்த ஏலக்காய்லாம் சேர்த்து மிக்சியில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வந்து நான் வந்து நல்ல மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அடித்து எடுத்துட்டு நல்லா இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கையை கூட நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேனும் எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல டேஸ்டான ஒரு கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட், தேங்காய், நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும் போது இதனுடைய சுவையே ரொம்ப தனியா நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை எங்களுக்கு தெரிவிங்க.